மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேக் குக் பியலான் ஷார்ட் ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். எஃப்எஃப் நேம் ட்வின்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ்டு மேரேஜ். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் பயந்துட்டே நிற்கிறான். அப்போது கரெக்டாக ஆப்போசிட்டில் நம்ம வி இருக்கான் இல்லையா, அவன் தான் அப்படியே பொக்கேவோட வந்துட்டுருக்கான் அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஜங்குக்குள்ளே நின்றுட்டே இருக்கான், ஒரு மாதிரி நடுங்கிட்டு நிற்கிறான். அப்போது வி தான், இங்கே பாரு, உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ நீ எனக்காக பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கே தெரியும்ல நான் என்ன பண்ணுவேன்னு அப்படின்றானா. வி, நீ இப்படிலாம் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உனக்கு ஏன் இப்படி தோணுது? அப்புறம் உனக்கு தோணாமல் தான் இந்த மாதிரி காஸ்டியூமில் நீ வந்து நிற்கிறியா ஜேகே அப்படின்னு சொல்லி கேட்குறானா. நான் ஒன்றும் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து நிற்க கிடையாது, நீ என்னை கம்பல் பண்ண ஃபோர்ஸ் பண்ண அப்படின்றானா. அப்படியா, நீயும் தானே ஒரு பையன், ஏன் நான் ஃபோர்ஸ் பண்ண உனக்கு வேணான்னு சொல்லிட்டு போக தெரியாதா? எதுக்கு இங்கே வந்து நிற்கிற, போ கிளம்பு அப்படின்றான். அப்போ நான் கிளம்பிடுட்டா அப்படின்னு சொல்லிட்டு போ பார்க்குறான். டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து, இங்கே பாரு, எனக்கு மேரேஜ், அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் ஒன்னாலும் கூட எனக்கு உன்னை தானே பிடிச்சிருக்கு, என் மனசில் நீ மட்டும்தானே இருக்க, அப்புறம் எப்படி நான் மனசில் ஒருத்தர் வச்சுட்டு இன்னொருத்தர் கூட வாழ முடியும்? எனக்கு பிடிக்கல, உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஒழுங்கா வா அப்படின்னு கூப்பிடுறானா. இல்லவே நான் வரமாட்டேன், நாளைக்கு எனக்கு மேரேஜ் இருக்காது, உனக்கே தெரியும்ல. இப்போ மேரேஜ்க்காக தானே வந்த, இந்த இடத்துல எனக்கும் அவளுக்கும் மேரேஜ் நடக்க போகுது, உனக்கும் எனக்கும் இல்லை. நீ என்னென்னா இப்போ வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் வாவான்ட்ருக்க, நீ ஏன் இப்படி பண்ணுற? நீ அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானா அப்படின்றானா. எது ஜேகே, அப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த மேரேஜை நீ நான் நிறுத்தியிருப்பியா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். அவ்வளோதான், கம்பல் பண்ணி பிடிச்சி கிஸ் பண்ணி வர்றான். இனிமேல் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நாளைக்கு மட்டும் அந்த மேரேஜ் நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான், அந்த பொண்ணை நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்றானா. ஜங்குக்கு பயமாகுது. எதுக்கு இது இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே போகிறானா. எங்கே அழுதுகிட்டே போகிறேன், நான் இப்போ வந்துட்டு எதுக்கு கூப்பிட்டேன், சும்மா அழுதுட்டு போக கூப்பிட்டேனா, நம்ம மேரேஜ் பண்ணிக்க தானே கூப்பிட்டேன், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ரிங் எடுத்துகிட்டு வந்திருக்கான். அதை ஜேகே கையில் போட்டதுக்காக கையை கொடுன்றான், குடிக்கவே மாட்டானா. அப்போது கம்பல் பண்ணி இழுத்து இப்போ அப்படியே ஜேகேவோட ரிங் ஃபிங்கர் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல போட்டு விட்டுறான். இந்தா நீ எனக்கு போட்டு விடுன்றானா. இல்லை என்னால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அப்படியே பதட்டத்திலேயே போடுறானா. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுது வீக்கு. ஜேகேல அந்த ரிங்கை கலட்டலான்னு பார்க்குறான், கழட்டவே முடியல. அந்த கலட்டலான்னு போது அப்படியே கையெல்லாம் ரெட்டிஷ் ஆகுதா. என்ன நினச்சிட்ருக்க, இதை உன்னால் அவ்வளோ சீக்கிரம் கலட்ட முடியும்னா? கண்டிப்பாக முடியாது, ஏன்னா நான் உனக்குன்னே பார்த்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு ரிங்கு, ஸோ இதை உன்னால் கலட்டவே முடியாது அப்படின்றானா. இங்கே பாரு, நாளைக்கு இதே விரல்ல எனக்கு அவள் போடணும், நீ போட்டுட்ருக்க, சும்மா அவன்றன்னு நினச்சிக்கேன், ஆனால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். சரி வா, இன்றைக்கி உனக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்றானா. வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ மறுபடியும் வீட்டில் ஜேகே கையை பிடிச்சி ரெண்டு கையும் இப்படி ஒன்றா வச்சு அழகாக கிஸ் கொடுக்குறானா. அந்த கையிலேயே கொடுத்துட்டு, இங்கே பாரு ஜேகே, இன்னையிலேருந்து நீ எனக்கானவா, நீ என்னோட ஒய்ஃப் அப்படின்றானா. வாயை மூடுவி, லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காத, இதெல்லாம் என்ன நார்மல்னு நினைக்கிறியா? இல்லை, இது நார்மல் கிடையாது தான், ஏன்னா மேரேஜ் உனக்கு எனக்குள்ள, இது எப்படி நார்மல் ஆகும்? எனக்கு எல்லாத்து முன்னாடியும் இந்த மாதிரி பண்ணணுன்னு ஆசை தான், பட் உனக்கும் எனக்கும் அதில் கொஞ்சம் நிறையவே என்ன சொல்கிறது, ஏன்னா அதை பற்றி நம்ம இதுக்கு பேசிட்டு, எனக்கு தேவை எனக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும், மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியமே கிடையாது. மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா இப்போ என்ன நம்ம சீக்ரெட்டாக மேரேஜ் பண்ணணும்னு சொல்ல வரியா? நான் அப்படி சொல்லவே கிடையாது, எனக்கு ஒன்று மேரேஜ் பண்ணோம், நாளைக்கே நான் எல்லாத்துட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்றானா. நீ இன்றைக்கே சொல்லிடு அப்படின்றான். என்னது இப்போ சொல்லிடுட்டா அப்படின்னு கேட்குறானா. இல்லை வேணான்னு சொல்லிட்டு வாயில் இப்படியே விரல வைக்கிறானா. எதுவும் சொல்லாத, நான் போகிறேன் அப்படின்றான். அப்போது நம்ம வீல, சரி நீ கிளம்பு அப்படிங்கும்போது கரெக்டாக ஜேகேவோட அம்மா வராங்க. ஜேகே வா அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஜேகே நின்றுட்டு அம்மாவையும் பார்க்குறான், வியையும் பார்க்குறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, அம்மா கூப்பிடுறாங்களேன்னு சொல்லிட்டு அம்மா கூட போயிடுறான். அந்த இப்போ அப்படியே இருக்கான் இல்லையா, பரவாயில்ல, என் ஒய்ஃபுக்கு எனக்கு இன்றைக்கே மேரேஜ் ஆகிடுச்சு, இதை நான் எக்ஸ்பெக்ட் கூட பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு, டே ஃபோட்டோஸ் எடுத்தியாடா அப்படின்னு சொல்லி கத்துறான். அங்கிட்டு இருக்கவன், நான் எடுத்துட்டேன் வே அப்படின்றானா. ரொம்பவே தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கறதுக்காக வரான். டே இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அழகா எல்லாமே பண்ணி எனக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி கொடு ஓகேவா அப்படின்றான். சரிடா பண்ணித்தரேன், ஆனால் அவனுக்கு அதில் விருப்பமே இல்லையேடா அவனை மேரேஜ் பண்ணிக்க. நீ வாயை மூடு, உனக்கே தெரியும்ல நான் அவனை எவ்வளோ லவ் பண்ணேன்னு, ஸோ நீ இதுக்கப்புறம் எகெயின்ஸ்டாக பேசணும்னு வச்சுக்கவேன், ஒன்றையும் கட் பண்ணி விட்டுருவான் அப்படின்றான். அந்த பையன்ல, டே நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடா, அது எனக்கு தெரியும், அதனால தான் இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறானா. இங்கே பாரு, இந்த ஃபோட்டோஸ் முக்கியம்,
இது மட்டும் ஏதாவது ஆச்சு ஒன்றும் அவ்வளோதான் அப்படின்றான். சரிடா சாமி, அவன் ஃபோட்டோவை நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன், இந்த மேரேஜ்க்கே கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பிடுறான். அந்த இப்போது வீ இருக்கான் இல்லையா, அவனுக்கு குஷி தாங்க முடியல. மாடிக்கு போயிட்டு அந்த நேச்சர் அதெல்லாம் அப்படியே ரசிச்சிட்டு இருக்கானா. அட, இந்த இடத்துல என் ஜங்குக் மட்டும் இருந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். நான் என்ன அவன் இல்லாமல் அதை ரசிச்சிட்டு இருக்கேன், அவனை போய் கூப்பிடலாமா? இல்லை இல்லை, அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஏன்னா கொஞ்சம் பயத்தில் இருப்பான். நாளைக்கு கொஞ்சம் தெளிவானதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அந்த டே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க மேரேஜ்க்காக. அவன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிற்கிறான். அப்போ தான் அம்மா பார்க்குறாங்க. ஜேகே, இந்த ரிங்கை நீ எதுக்கு போட்டிருக்க? இன்னைக்கு உனக்கு மேரேஜில் வெட்டிங் ரிங்கு தானே நீ போடணும், இதை கலட்டு அப்படின்றாங்களா. அம்மா, இதை என்னால் கலட்ட முடியலம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அம்மாவும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஜேகே கை தான் வலிக்குது, ஃபுல்லாக அந்த இடம் ரெட்டிஷ் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் அப்படியே நின்றுட்டுருக்கானா. கரெக்டாக வெய்யும் வரான் அந்த இடத்துக்கு. ஏன்ட்டே அதை கழட்ட பார்க்குறீங்க, அதுதான் கழட்ட முடியலல்ல உங்களால். ஒரு இதை பிரிக்க முடியலன்னு நினச்சா அதை விட்டுறணும், அதை விட்டு பிரிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குத்தி காமிக்கிறான். ஜேகே பார்க்குறான். டே, நீ எந்த மீனிங்லடா சொல்கிற அப்படின்னு. கரெக்டாக இப்போது ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்களா. ஜேகேல இப்போ நான் போகிறேன், நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமிரா போயிட்டுருக்கானா. வீல அப்படியா, நீ போச்சலும், நான் அவனை எப்படி கூப்பிட்டு வரேன் பாரு அப்படின்ட்டு அவனையுமே நின்றுட்டுருக்கான் ஒரு மாதிரி ஸ்டைலாக. ஜேகேக்கு நேரம் ஆக ஆக படப்படன்னு ஆகுது. ஏன்னா இவன் இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்கான். கரெக்டாக அந்த பொண்ணுமே வருது. அப்போ அந்த இடத்துல நம்ம வீ இருக்கான் இல்லையா, இந்த மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அஃபீஷியலாக ஒன்று இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றானா. எல்லாருமே பார்க்குறாங்க. டேய், மேரேஜ்க்கு அப்புறம் இதை பேசணும்டா, இப்போ இல்லை அப்படின்றாங்களா. இல்லை இல்லை, இதை இப்போ தான் பேசி ஆகணும், அப்போ தான் அவங்க எல்லாத்துக்கும் கிளியராக புரியும், இல்லைன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் தான் பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஜங்குக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது, எனக்கும் ஜங்குக்கும் நேற்றே மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றானா. எல்லோரும் பார்க்குறாங்க. டேய், என்னடா உளறிட்டு இருக்க, அவன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா, சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸில் என்ன பேசிகிட்டு இருக்க? யார் சொன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு? ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் தான், அப்புறம் நாங்கள் ட்வின்ஸ் தானே, அது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் ஜங்குக் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் எனக்கும் நேற்று தான் மேரேஜ் ஆச்சு அப்படின்றான். எல்லாருமே ஜங்குக்கை திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கு அதுக்கு மேலே பேய் அடித்த மாதிரி நின்றுட்டுருக்கான். இப்போ அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, நீ இப்போல்லாம் பேசிகிட்டு இருக்காத, எனக்கு தெரியும் உனக்கும் எனக்கும் சுத்தமாக செட் ஆகாது, அதுக்காக நீ என்னையும் ஜேகேயும் பிரிக்க பார்க்குறியா? அப்படியா, நான் உங்களை பிரிக்க பார்க்குறேனா? ஹே, நான் உன்ட்ட ஆல்ரெடி ஒன்று சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு நம்ம வீல, நான் அவனை ஆல்ரெடி லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவனுமே நான் பண்ணுறான் தான், பட் அவனுக்கு வெளியே சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே நடுவில் நீ வந்துட்ட பார்த்தியா. அதுக்கு அந்த பொண்ணு இருக்கு இல்லையா சொல்லுது, நடுவில் யார் வந்தாங்கன்னு முக்கியம் கிடையாது, இப்போ அவனுக்கு யார் பிடிச்சிருக்கு அதுதானே. அப்படியா ஜேகே, உன் மனசை தொட்டு சொல்லு, உனக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னு அப்படின்றானா. அவன் எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறான். பாத்தியா, அவனுக்கு ஒன்று பிடிக்கும் தான், பட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பிடிக்கும். அவன் வேறு வழி இல்லாமல் வீட்டுக்காக ஒத்துட்ருக்கான் அப்படின்னு அப்படி தானே ஜேகே அப்படின்னா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜேகே சொல்கிறானா. ஆக்சுவலி நம்ம ஜேகேக்குமே ரொம்ப பிடிக்கும், பட் இவன் இப்படி பண்ணுறது தான் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, நமக்குள்ளே தான் ஆல்ரெடி பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த இடத்துல நிற்கிறான். என்ன ஜேகே, நீ அழுதா எல்லாம் சரியாயிருமா? கண்டிப்பாக சரியாகாது. உன் மனசில் என்ன இருக்குன்னு எல்லாத்துட்டையும் சொல்லு, ஏன்னா நான் மட்டும் சொன்னால் அது சரியாகாதுல்ல. ஜேகேக்கு கடுப்பாகுது. இப்போ அப்படியே அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, இங்கே பாரு, உனக்கே தெரியும்ல அவனுக்கும் எனக்கு ஆல்ரெடி பிரேக்கப் ஆகிடுச்சின்னு அப்படின்றானா. இது எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இப்போ இந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு தெரியும் ஜேகே, உனக்கு நீ அவனை பிரேக்கப் பண்ணிட்ட, இப்போ மனசில் அவன் தான் இருக்கான்னு தெரியும், ஆனால் இப்போ இல்லை, மூவ் ஆன் ஆகிட்ட, அதுக்கப்புறம் தான் நம்ம மேரேஜே பண்ணிக்க போகிறோம். இப்போ என்ன அவன் அப்படி சொல்கிறான், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஜேகே சொல்கிறான். சரி வா, அப்போ அந்த ரிங்கை கழட்டு, நம்மளே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றானா. அப்படியா, அப்போ எனக்கு ஒரு இது சொல்லிட்டு போங்க, எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க அப்படின்றானா. என்ன வழி அப்படின்னு ஜேகே கேட்குறானா. ஒன்றும் இல்லை, இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்குறான். நேற்று இவனுங்க 2 பேரும் அந்த ஃபோட்டோஸ் எடுத்துருப்பானுங்க இல்லையா, அதை ரிங்கெல்லாம் மாற்றி அந்த ஃபோட்டோஸை காமிக்கிறான். அப்போது அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம வீ இருக்கான் இல்லையா, ஜேகே போகிறேன்னு சொல்லியிருப்பான், பட் அதுக்குள்ளே மறுபடியும் வீ இழுத்து பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா, அதையும் அப்படியே ஃபோட்டோவில் இருக்குமா. இதை அவங்களாம் பார்க்குறாங்க ஷாக்கிங்காக. அட, என்ன இப்படி நடந்துச்சு அப்படின்னு. எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறதுனே புரியல.
போதும், இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசணும் அவசியம் இல்லை. ஜேகே என் கூட வா, வீட்டுக்கு வா அப்படின்றானா. என்னால் வர முடியாது வி அப்படின்றான். எதனால் வர முடியாது? எனக்கு இந்த மேரேஜில் விருப்பமே இல்லை. அது உன் கூட மேரேஜ் பண்ணுறத விருப்பமே இல்லை. உனக்கும் எனக்கும் அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு இப்படி மறுபடியும் வந்துட்டுருக்க? நான் தான் சொன்னேன்ல வி, உன் கேரக்டர் நம்ம லைஃபுக்கு செட் ஆகாதுன்னு. அப்புறம் எதுக்கு நீ வந்த அப்படின்றானா. அப்படியா, நம்ம லைஃபுக்கு செட் ஆகாதா? அப்புறம் ஏன் செல்லம் நீ இன்னும் அந்த ரிங்கை கழட்டாமல் இருக்க? எனக்கு தெரியும் என் மேலே உனக்கு நிறைய லவ் இருக்குன்னு. ஆனால் என்னை பிடிக்காத மாதிரி நடிச்சிட்ருக்க அப்படின்றானா. வாயை மூடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து பார்க்குறான். மறுபடியும் வீ இருக்கான் இல்லையா, பிடிச்சி மறுபடியும் எல்லாத்துக்கு முன்னாடி கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், இந்த இடத்துல இதுக்கு மேலே எங்கேருந்து மேரேஜ் நடக்கும்? எல்லாம் அப்படியே அவங்க வீட்டுக்கு போகிறாங்களா. ஜேகேவோட அம்மா அப்பாவும் வியோட அம்மா அப்பாவும் தான் திட்டிகிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும், எதுக்குடா இதெல்லாம் மறைச்சிங்க, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்களா. அப்போ வீ இருக்கான் இல்லையா, இதுக்கு மேலே பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் எங்கள் 2 பேத்துக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல, உங்களுக்கு நாங்கள் வேணுமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்கள். வேணான்னு சொல்லிட்டா நான் அவனை கூப்பிட்டு போயிடுவேன். வேணும்னு சொன்னீங்கன்னா இங்கேயே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த ஜேகே இருக்கான் இல்லையா, அவனோட வீட்டுக்கு தான் போகலான்னு போகிறான். வீல மறுபடியும் பிடிச்சி இழுத்துட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீயே அப்படியே கூப்பிட்டு போகிறான் ஜேகேவை. ஆக்சுவலி ஜேகேக்காக வீ தான் ஒரு வீடு பார்த்து வச்சுருப்பான், அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறானா. இப்போ ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க அம்மா அப்பா ஃபேஸ்லேயே முடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜேகே மேலே தப்பு இருக்கு இல்லையா, லவ் பண்ணியிருப்பான் இல்லையா. அதனால அந்த இப்போ அப்படியே வீயோட வீட்டுக்கு தான் வரான். பட் போன உடனே அவன் தனியாக ரூம் டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்க்குறான். ஆக்சுவலி நம்ம ஜங்குக்கும் இருக்காங்க இல்லையா, அவங்க அத்தை பசங்க மாமா பசங்க அந்த மாதிரி சேமாக 2 பேர்த்துக்கும் வீயோட அம்மா அப்பாவுக்கும் ஜேகேவோட அம்மா அப்பாவுக்கும் குழந்த பிறந்திருக்கும். நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் செப்டம்பர்லேயும் வீ டிசம்பர்லேயும் பிறந்திருப்பான். 2 பேரும் ட்வின்ஸ் மாதிரியே இருப்பாங்களா பார்க்க. நிறைய பேர் பார்க்க வரவங்கலாம் ஏன்னா பக்கத்து வீடு தான் இவங்களும். ஸோ பார்க்க ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களை அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்களா. கரெக்டாக இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர 2 பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம வீ இருக்கான் இல்லையா, ரொம்ப ஒரு மாதிரி அலற டைப்பா. அவன் குட்டி குட்டி நாய் வளர்த்துட்ருப்பான், இவங்க கூட விளையாடிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, தத்தக்கா புத்தக்கான்னு குட்டியாக நடந்து வந்துட்டு ஒரு பால் இருக்கும், அதை எட்டி உதைச்சிருப்பான். அது வீயோட குட்டி நாய் மேலே பட்டிருக்கும். வீ அழுதுட்ருப்பானா, இவன் என் நாயை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருப்பான். அப்போ தான் ஜேகே இருக்கான் இல்லையா, வேணும்னே இந்த பால் மேலே காலை வச்சு உதைக்கிறேன் அப்படின்ற பேரில் அப்படியே விழுந்திருப்பான். ஏன்னா அவனுமே குட்டி பையன் இல்லையா. இதுக்கப்புறம் ஜேகே பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிருப்பான். வீ பார்க்குறான், இவன் என்ன நான் அழுதுட்டு இருந்தா இவன் அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அப்போ தான் உளுந்து கிடக்கானா. ஐயோன்னு சொல்லிட்டு போய் தூக்கி விட்டுருப்பான். இவனே குட்டி இல்லை அவனையும் வரைக்கும் தூக்கிடுவானா, 2 பேரும் சேர்ந்து விழுந்துருவானுங்க. அப்போ தான் அம்மா அப்பா என்னடா சவுண்டு கேட்குதேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்து அழுதுட்டு இருப்பாங்களா. ஐயோ 2 பேரும் அடிச்சுக்கிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி தலையாடிட்டு இருக்காங்களா. அந்த கூப்பிட்டு போயிட்டு லைட்டாக அடிபட்டிருக்கோம், அதுக்கு ஆயில்மெண்ட்லாம் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்களா. அப்போ ஜங்குக்கு இருக்கான் இல்லையா, அவன் தான் அழுதுகிட்டே இருப்பான். ஏன்னா நம்ம ஜங்குக்கு ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு பர்சன். வீ அப்படி கிடையாது, எல்லாத்தையும் அடிச்சுட்டு வந்துடுவான், அந்த மாதிரி ஒரு ஆள். அப்போது நம்ம வீயோட அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் சொல்லுவாங்க, இங்கே பாரு வீ, இதுக்கப்புறம் ஜேகேவை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். பார்த்தியா அவன் சும்மாவே எப்படி அழுகுறான்னு. ஸோ இனிமேல் அவன் அழாமல் நீ தான் பார்த்துக்கணும், ஓகேவா அப்படின்றாங்களா. கண்டிப்பாம்மா, நான் ஜேகேவை இனிமேல் அளவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை போய் இப்படி பிடிக்கிறானா. அப்போ தான் ஜேகே, இதுக்கப்புறம் நான் உன்னை விடமாட்டேன், நான் உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், யாருக்கிட்டே விடமாட்டேன், உனக்கு அடிப்படவும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அப்போலேருந்தே நம்ம வீக்கு ஜேகே மேலே நிறைய கேரிங் லவ்லாம் வந்திருக்கும். எங்கே போனாலும் பின்னாடியே போகிறது, பார்த்துக்கிறது. ஜேகே விழுந்தா அடிக்கடி விழுவானா, தூக்கி தூக்கி விட்றது, இந்த மாதிரியே பண்ணிகிட்ருப்பான். அந்த மாதிரி இப்படியே கொஞ்சம் பெரிய பசங்களாக இருப்பாங்க, ஒரு 7 வயசு இருக்கும். அப்போது நம்ம வீ இருக்கான் இல்லையா, அவன் எப்போ பாரு அடங்கவே மாட்டான். வெளியே போயிட்டு அங்கே நிறைய வயல்லாம் இருக்குமா, அதுக்குள்ளவே விளையாடிட்டு இருப்பான். அதனாலவே வீயோட அம்மா அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. அப்போ தான் வீ விளையாடிட்டு இருப்பானா, ஜேகே அங்கே வந்து பார்த்துட்டு இருப்பான். நானும் வரவா அப்படின்னு கேட்பானா. ஜேகே வா நீலாம்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பான். ஸோ ஜேகேவுமே போயிருப்பானா. அப்போது ஜேகே பொத்துன்னு வலிக்கு விழுந்திருப்பான். அப்போ அழ ஆரம்பிச்சிருப்பானா, ஓடி போய் வீ தான் தூக்கி விட்ருப்பான். ஜேகே உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறானா. எனக்கு வலிக்குது அப்படின்றானா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்க முடியாமல் இவன் தூக்கிட்டு போயிட்டு வாட்டர் டியூப் இருக்குமா, அது வழியாக தண்ணி அடிச்சுட்டு 2 பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்களா. அப்புறம் ஒரு நாள் இப்படியே போக போக 2 பேரும் ஹை ஸ்கூல் போகிறாங்க. அந்த டைமில் தான் ஜேகேக்கும் வீக்கும் கொஞ்சம் நடுவில் பிரேக் ஆகுது. ஏன்னா நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா,
நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, அவன் எல்லாத்துட்டையும் கொஞ்சம் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டான். முன்னாடி மாதிரி இல்லை, ஆனால் பயப்படுவான். இப்போ இவன் எப்படி க்யூட்டாக இப்படி பண்ணுறதெல்லாம் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குமா, அதனாலவே ஜேகேக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அவங்க பேச பேச இது நம்ம வீக்கு சுத்தமாக பிடிக்காது. 2 பேருமே ஒரே கிளாஸ் தான். பட் இந்த இயர் இருக்கு இல்லையா, 2 பேரையும் வேறு வேறு கிளாஸ் பிரித்து விட்டுடுறாங்க. இதனாலேயே 2 பேர்த்துக்குள்ளே இன்னும் பிரேக் ஆகுது. நம்ம வீக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் ஜேகேவை பார்க்க முடியல, ஜேகே கூட என்னால் இருக்க முடியல. நான் அவன் கூட எப்படியாவது இன்னும் க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் ஆனால் ஜேகே கூட போயிடுவான், இன்டர்வல் ஆனால் ஜேகேயோட கிளாஸ் போயிடுவான். இது ஜேகேக்கு ஒரு நாள் பிடிக்காம போகும். அப்போ வியை பார்த்து திட்டிடுவான், எப்போ பாரு நீ என் பின்னாடி அலைஞ்சிட்ருக்க, நீ இப்படி என் பின்னாடியே வரது என்னையும் உன்னையும் தப்பாக பேசுகிறாங்க தெரியுமா என் கிளாஸில், அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றானா. என்ன தப்பாக பேசுகிறாங்க எனக்கு புரியல, நீயும் நானும் லவ் பண்ணுறோம், நீ அதனால தான் என் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு என்னை இப்படி பேசுகிறாங்க அப்படின்றானா. அப்படியா, நான் உன்னை லவ் பண்ணுறேனா, இது கூட நல்லா இருக்கே அப்படின்னு வி சொல்கிறான். ஆக்சுவலி வீக்கு பிடிச்சிருக்கோம், பட் இது சொல்லாமல் இருந்திருப்பான். ஜேகே வாயில் கேட்கவும் இன்னும் அவனுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. சரி அப்படியே வச்சுக்கேன், நான் அவனை லவ் பண்ணுறேனே வச்சுக்கேன் அப்படின்றானா. ஜேகேக்கு கடுப்பாகுது. இங்கே பாரு என் பின்னாடிலாம் சுத்தாத அப்படின்றானா. நான் அப்படி தான் சுற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்டர்வல் இந்த மாதிரி ஆனால் வந்துடுவான். அதே மாதிரி ஜேகே கிட்ட யாராவது ப்ரப்போஸ் பண்ண வந்தாங்கன்னா அதையும் போய் பிரேக் பண்ணி விட்ருவான். அந்த வீக் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போதா, அப்போ வியோட அம்மா அப்பாவுமே வியை பார்த்துட்ருப்பாங்க. அப்போ தான் ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா இவன் 2 நாளாக ஸ்கூல் வரலையே, நம்ம இவனை போய் வீட்லேயும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறான். வியோட வீட்டுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்ருக்கானா. அப்போ கரெக்டாக வியுமே பார்த்துடுறான். வி எழுந்து ஒரு மாதிரி தள்ளாடிட்டே வரானா. என்னாச்சு வி அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஜேகே வேகமாக ஓடி போய் வி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு உள்ளே போகிறானா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குதா. இதை நம்ம ஜேகே நோட் பண்ணுறான். நீ எதுக்கு அலற, உன்னால் ரொம்ப முடியலையா என்ன. இல்லை என்னால் முடியலன்னு கூட பிரச்சனை கிடையாது, நான் 2 நாளாக ஒன்று பார்க்காம வந்துட்டேன் ஜேகே, அதுதான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அழுக வருது, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது ஒன்றை பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். ஜேகே பார்க்குறான், இவன் இது வரைக்கும் அழுததே கிடையாதே, நான் தான் அழுவேன், இவன் என்னை பத்திரமா பார்த்துப்பான், இவன் ஏன் இப்படி அழுகுறான், அதுவும் நான் வரலன்னு என்னை பார்க்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. அப்போது நம்ம வி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆகுறானா. அப்போ ஜேகேல இங்கே பாரு வி, நீ ஏன் அப்படி இருக்க, எதுக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவனை எப்போ பாரு திட்டிகிட்டு தானே இருக்கேன், ஏன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியல ஜேகே, நான் அவனை லவ் பண்ணுறேன். நம்ம வீட்டில் எப்போ அம்மா என்னை பார்த்துக்க சொன்னாங்களோ அப்போலேருந்தே எனக்கு உன்னை பார்த்துக்கணும், உன் கூடவே இருக்கணும்னு தோணுது, என்னால் உன்னை விட்டு புரிய முடியல. நீ யாரு கூடயாவது பேசினேன்னா அது எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் அவங்கள தான் போய் எனக்கு அடிக்கணும்னு தோணுது, நான் உன்னை தான் திட்டுவேன், ஆனால் என்னால் உன்னை திட்ட முடிய மாட்டேது ஜேகே, நான் என்ன பண்ணுறது சொல்ல, தயவு செஞ்சு நீ யார்கிட்டையும் பேசாத, நீ பேசினா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றானா. ஐயோ வி எதுக்கு இப்படி பண்ணுற, எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்றானா. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு ஜேகே, என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. அவ்வளோதான், நம்ம ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அந்த இடத்துலேருந்து பார்க்குறானா. வி கையை பிடிச்சி என்னை மன்னிச்சிட்டு தப்பாக பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஜேகே வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லி யோசிச்சுட்டே இருக்கானா. ஜேகேவுமே சின்ன வயசுலேருந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். வி அவனை ப்ரொடெக்ட் பண்ணது, ஜேகேவை தனியாகவே விடாமல் பின்னாடியே சுற்றிட்டுருக்கிறது, அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறது, எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு என் அப்பா அம்மா கூட என்கிட்ட இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க, ஆனால் நீ ஒவ்வொரு டைம் ஸ்ட்ரிக்டாக இருந்து என்னை கண்டிக்கும் போதெல்லாம் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வி, ஆனால் ஒரே ஒரு டைம் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் அன்றைக்கி திட்டிருப்பான் இல்லையா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று எனக்கு தப்பாக பேசுகிறாங்க அது பிடிக்கல அப்படின்னு, ஆனால் எனக்கு அது இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மார்னிங் ஆகுதான். வியுமே கிளம்புறான் ஸ்கூலுக்கு. சேம் நம்ம ஜேகேவுமே கிளம்பி வரானா. அப்போது வீக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஜேகே ஏதாவது தப்பாக நினச்சி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு நான் அதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கான். அவன் ஜேகேல ஸ்ட்ரைட்டாக வந்து எனக்குமே ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்றானா. அவ்வளோதான், வீக் குஷியாகிருது. அந்த இடத்துல ஜேகேவை தூக்கி சுற்ற ஆரம்பிக்கிறான். அந்த ஜேகே இருக்கான் இல்லையா, போதும் வீடு அப்படின்றானா. ஆமாம்ல, இதை நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கணும், நம்ம அப்பப்போ மீட் பண்ணுவோம் சரியா அப்படின்றானா. டேய் நம்ம அப்பப்போ மீட் பண்ணாதாண்டா கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறானா. ஆமாம்ல, அப்போ நம்ம டெய்லியுமே ஒன்றா போகலாம், கை கொடு அப்படின்றானா. நம்ம ஜேகேல அப்படின்றானா. ஆமாம், நான் உன்னை எப்பொழுதும் கை பிடிச்சி தானே கூப்பிட்டு போவேன் ஸ்கூலுக்கு, வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறானா. இந்த டைம் ஜேகேக்கு ஷையாக இருக்குது. அந்த 2 பேருமே போகிறாங்களா.
அப்போ வியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரானுங்க. "ஏய் என்ன பண்ணுற?" அப்படின்னு கேட்குறானுங்களா. "அது ஒன்றும் இல்லையே." "இல்லைடா 2 நாளாக ஸ்கூல் வரல, அது மட்டும் இல்லாமல் டல்லாக இருந்தியே, ஜேகே பேசலன்னு புலம்பிட்டு இருந்தல, இப்போ ஒன்றாயிட்டீங்க, அதை பற்றி தான் கேட்டோம்." "அது ஒன்றும் இல்லை, சேர்ந்துட்டோம்." அப்படின்றானா. ஜேகே இல்லை, இவ ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரானுங்களா. இவன் கை பிடிச்சிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஜேகே விடலை இந்த டைம். ஜேகே பார்க்குறான். "டேய் இதுக்கப்புறம் மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நான் உன்னை விட மாட்டேன்." அப்படின்றானா. ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், "டேய் ஜேகே உனக்கும் விய பிடிக்குமா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. "ஆமாம் இவன் என் மாமா பையன், அதனால அவனுக்கு பிடிக்கும்." அப்படின்றானுங்களா. அது இதுக்கப்புறம் இப்படி தான் இவங்க லவ்வுமே நல்லா தான் போச்சு. அந்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம ஜேகேவோ வியோ யூனிவர்சிட்டி போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் மறுபடியும் வேறு வேறு டிபார்ட்மெண்ட் தான் போகிறாங்களா. அப்போ வி இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஜேகேவை பார்க்காம இருக்கவே முடியல. ஸோ அடிக்கடி ஜேகே கிளாஸ்க்கு போகிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானா. அப்போ ஜேகே ஒரு டைம் ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கான். இதை விக்கு சுத்தமாக பிடிக்கல. இதனால் ஜேகே கிட்ட வந்து சண்டை போட்டுறான். "நீ எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்க?" அப்படின்றானா. "இல்லை நான் ஃப்ரெண்டாக தான் பேசுகிறேன்." "ஃப்ரெண்டாக பேசுகிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். "ஆமாம் ஃப்ரெண்டாக தான் பேசுகிறேன். ஆனால் அந்த பொண்ணு உன்னை பார்த்தது பார்த்தியா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவன்கிட்ட வேறு இன்டென்ஷனில் பழகுறா ஜேகே." அப்படின்றானா. "அவன் ஒன்றும் அப்படிலாம் பழக கிடையாது வி, நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க. அவன் என் ஃப்ரெண்டு அவ்வளோதான்." அப்படின்றானா. "அப்படியா, சரி இது எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லுவானா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அது நம்ம வியும் ஜேகே ஒன்றா இருக்கிறத பார்க்குதா, அதுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் சொல்கிறாங்க அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. அது ஜேகே கிட்டேயே ஸ்ட்ரைட்டாக வந்து கேட்குது. ஜேகேவுமே ஆமாம் நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறானா. பட் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஜேகேவை பிடிச்சிருக்கு. இதனால் வீக்கிட்ட வந்து 1க்கு 2 பற்ற வைக்கிட்டு சண்டையும் போடுது. "இங்கே பாரு வி, ஜேகேக்கு ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கான், ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க." அப்படின்றானா. வி பார்க்குறான். "இதை அவன்கிட்ட சொல்லவே இல்லையே." "ஏய் உன் பேச்செல்லாம் நான் நம்ப மாட்டேன், ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு." அப்படின்றானா. "நீ இங்கே பாரு, நீ அவன்கிட்ட இனிமேல் பழகாத." அப்படின்றான். "அதை நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்லணும்னு அவசியம் கிடையாது, கிளம்புறியா?" அப்படின்றான். அந்த பொண்ணும் போயிடுதா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காம போகுது நம்ம வீக்கு. இப்போ அந்த பொண்ணு ஜேகே நின்றுட்டு இருக்காங்களா, வி போகிறான். அந்த பொண்ணு வேணும்னே வியை ப்ரோ ப்ரோன்னு கூப்பிடுது. இது நம்ம வீக்கு கடுப்பாக இருக்குது. "என்னம்மா உனக்கு வேணும்?" அப்படின்னு கேட்குறானா. "ஒன்றும் இல்லை, நீங்கள் என் பிரதர் இருக்கீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்குதா. இது வீக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஜேகே பார்க்குறானா. சரி பிரதர் தானே, இருந்துட்டு போ, பிரதர்னே கூப்பிடு அப்படின்றானா. அப்போது அந்த பொண்ணுமே அது குஷியாக்கிடுது. அந்த பொண்ணுக்கு என்னன்னா, இப்போ வி பிரதர்னு கூப்பிட்டா வியும் அது அண்ணா தங்கச்சி, அப்போது அத்தை பொண்ணு மாமா பையன்ல, ஜேகேவும் அந்த மாதிரி முறைல, அதனால அப்படி சொல்லுது. இது நம்ம வீக்கு அப்போ புரியல. இப்படியே போக போக 2 பேத்துக்கு நடுவில் சண்டை வர வைக்க பார்க்குதா அந்த பொண்ணு. இது நம்ம வீக்கு புரிஞ்சிருது. சரி இவன் நம்ம கூட பிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஜேகே கிட்ட வந்து சொல்கிறான். "இங்கே பாரு ஜேகே, அந்த பொண்ணு நீ பழகுது சரியில்லை, அது வந்துட்டு தப்பான இன்டென்ஷனில் பழகுது." அப்படின்றானா. "இல்லை அவள் என் ஃப்ரெண்டு தான், அவள் எப்படி நடந்தாலும் பரவாயில்ல, அவள் எனக்கு ஃப்ரெண்டு அவ்வளோதான்." அப்படின்றானா. "அப்படியா, சரி." அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. அது எப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுது. "நான் ஜேகேவை லவ் பண்ணுறேன், நான் தான் ஒய்ஃபாக இருக்க போகிறேன்." அப்படின்ற மாதிரி சொல்லுதான். இது வீக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் எதுவுமே சொல்ல, அவ்வளோதான். அது ஃபோன் நம்பர் கூட பிளாக் பண்ணி விட்டுறான். இப்போ வி இருக்கான் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்கிறான் ஜேகே கிட்ட, "இந்த மாதிரிலாம் அது சொல்லுது." அப்படின்னு. இது ஜேகேக்குமே சரி இரு நானே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறான். அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, "ஆமாம் ஜேகே நானும் லவ் பண்ணுறேன்." அப்போ ஜேகேல, "இல்லை நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்." அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இதை அப்படியே ஜேகே வந்து வீட்டை சொல்கிறான். "நான் அப்பயே சொன்னேன்ல, இங்கே பாரு ஜேகே, நீ இருக்கிறதுல தான் இருக்குது, நீ தான் அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்குற, நீ இன்னுமே அவளை அவ்வளோ க்ளோஸாக இருந்தனா அவளுக்கு ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும், அந்த மாதிரி எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீ விலகுனா மட்டும்தான் அவளுக்குமே தோணும், நீ கூடவே இருந்தனா அவளுக்கு அதே இன்டென்ஷன் தான் இருக்கும். வி நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, நான் அவளை ஃப்ரெண்டாக மட்டும்தான் நினைக்கிறேன்." அப்படின்றானா. ஒரு நாள் அந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து அப்பான்னு கூப்பிடுது. வீக்கு அவ்வளோதான். "ஏய் எதுக்கா உன்னை அப்பான்னு கூப்பிட்றா?" "நாங்கள் ஜஸ்ட்டு அப்பா பொண்ணு அந்த மாதிரி தான்." அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. "ஏன் அதுக்கு அப்பா இல்லையா?" அப்படின்னு கேட்குறானா. "ஆமாம்." அப்படின்ற மாதிரி சொல்லுதா. "அப்போது நீ அப்பானா நான் அம்மா தானே?" அப்படின்னு கேட்குறானா. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாயை மூடு." அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறானா. "ஏய் நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க? இப்போ நானும் நீயும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேனா, இப்போ உனக்கு ஒரு குழந்தை இருந்தால் அது எனக்கும் குழந்தை தானே?" அப்படின்றானா. "அதெல்லாம் ஒன்றும் இல்லை." அவ்வளோதான். வீக்கு மனசே உடஞ்சிருது. சரி இவன் வேறு ஏதோ பண்ண பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறான். "இங்கே பாரு ஜேகே, நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, நீ அவள்கிட்ட இருந்து விலகு. எதுக்கு அவ கூடயே இருக்க, எனக்கு பிடிக்கல. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கோம், நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை." அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவ்வளோதான். வீக்கு என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல.
இதுக்கப்புறம் வி திட்டவும் இல்லை, எதுவுமே பண்ணல. அது அப்படியே ஜேகே கிட்ட போய் வி சொல்லாததெல்லாம் போய் சொல்லி வைக்குது. வி என்ன அப்படி திட்டுறான், அப்படி பண்ணுறான், அப்படி பண்ணுறான்னு. ஸோ இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வீட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக கேட்குறான். ஆமாம், நான் அப்படி திட்டுவேன் நீ நினைக்கிறியா ஜேகே? உன்னோட அனுமதி இல்லாமல் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், அது உனக்கே தெரியும்ல. அதனால தான் வி உன்கிட்ட வந்து கேட்காம இருந்தேன். ஆனால் இங்கே பாரு ஜேகே, நான் இப்போவும் சொல்கிறேன், அவள் உன்கிட்ட பழகுறது எனக்கு பிடிக்கல. அவள்கிட்ட இருந்து விலகிரு. நான் உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்ல. ஆனால் நீ இந்த மாதிரி கொடுத்துட்டே இருந்தேனா, ஹோப் கொடுத்துட்டே இருந்தேனா, அவளுக்கு இன்னுமே உங்களை லவ் தான் வரும். தயவு செஞ்சு விலகு அப்படின்றானா. பட் இதை நம்ம ஜேகே கேட்கல. அவ்வளோதான், 2 பேத்துக்குள்ளேயும் ஃபுல்லாக பிரேக் ஆகுது. இப்படி தான் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஜேகேவும் வியை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிட்டு ஒரு கட்டத்தில் பிரேக்கப்புமே பண்ணியிருப்பான். நம்ம விக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிப்பேன்? அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்குமே அவனை பிடிச்சிருக்கு. இது அவனுமே சொல்லியிருக்கான், என் கேரக்டர் பிடிக்கலன்னு சொன்னான். ஆனால் கொஞ்ச நாள்லேயே வந்து எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்கு, ஆனால் அவன்கிட்ட வரமாட்டேன்னு சொன்னான். இது எனக்கு சுத்தமாக புரியலையே. அப்புறம் எதுக்கு இதை என்கிட்ட வந்து சொல்லணும்? கண்டிப்பாக நான் விட மாட்டேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். அந்த பொண்ணுமே ஸ்ட்ரைட்டாக வீட்டில் வந்து பேசியிருக்கோம். ஸோ அவங்க வீட்லேயுமே ஜேகே வீட்லேயுமே ஒத்துட்டு இருந்திருப்பாங்க. மேரேஜ்க்கு ஜேகேவுமே ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்பான். பட் அவன் மனசில் வி தான் இருந்திருப்பான். என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கும். இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் ஜேகே அழுதுட்டு இருந்திருப்பான் இல்லையா? இதை 2 பேருமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க, வியும் ஜேகேவுமே. இப்போ நம்ம வி இருக்கான் இல்லையா? அவனுக்கு சமைக்கவே தெரில. அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்கான். அந்த ஸ்மெல்லு வேறு வருது, தீர ஸ்மெல் வேறு. ஜேகேக்கு என்னடா ஏதோ தீர ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணுறான். அவ்வளோதான், வீட்டிலேருந்து தான் வருது. அடே என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வேகமாக கீழே ஓடி வரானா. வந்து பார்த்தா இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சுருக்கான். வி நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்றானா. நான் உனக்காக சமைக்க நினச்சேன் அப்படின்றானா. உனக்கு தான் சமைக்க வராதுல்ல, அப்புறம் ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்றானா. இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டேன், உனக்காக பண்ணலான்னு நினச்சேன், பட் சொதப்பிடுச்சு அப்படின்றானா. ஜேகேக்கு சிரிப்பு வந்துடுது. ஏன்னா நம்ம வீக்கு சுத்தமாக சமைக்க வராதா. ஆல்ரெடி இப்படி தான் ஒரு எண்ணெயை மாற்றி வேற ஊற்றி வச்சுருப்பான். இதெல்லாம் ஞாபகம் வந்து நீ இப்படிலாம் பண்ணல அப்படின்றானா. ஜேகே நீ தான் இன்னும் மறக்கலையா, அதை மறந்துடு அப்படின்றானா. கண்டிப்பாக மறக்க மாட்டேன், ஆனால் நீ பண்ணுற வேலை அப்படி அப்படின்றானா. நான் வரன்ட்டு நானே உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே சமைக்கிறான். வீக்கு அப்படியே ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. அப்பாடி நான் நினச்சதெல்லாம் நடக்குது, நான் நடக்காதோன்னு நினச்சேன். இவனை நான் மேரேஜ் பண்ணிட்டு இவன் எனக்கு சமைச்சு தருது, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது, இதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சேன், பட் நடந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனே வைக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கானா. இதான் ஜேகே நோட் பண்ணுறான். ஒரு மாதிரி மூஞ்ச கோவம் வச்சுட்டு என்ன பண்ணுற அப்படின்றானா. ஒன்றும் இல்லையே அப்படின்றான். இப்போ நல்லா ஜேகே மிரட்ட ஆரம்பிக்கிறான் வியை. ஆக்சுவலி ஜேகேல ஒரு சில கட்டத்தில் மாறியிருப்பான். அவனோட கேரக்டரே கொஞ்சம் ரூடாக இருக்கும். இப்போ அப்போ தான் இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறானா. ஸோ வியுமே இந்தா நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஊட்டி விட்டுறானா. எனக்கு கை இருக்குது, எனக்கே சாப்பிட தெரியும், நீ சாப்பிடு அப்படின்றான். இல்லையே, நான் உனக்காக தான் சமைக்கணும்னு நினச்சேன், எனக்கு இப்போ பசி இல்லை அப்படின்றானா. சரி கொடு நானே சாப்பிட்டுக்கிறேன்னு போகிறான். வீட்டுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வயிறு சவுண்டு போடுதா. அது ஜேகேக்குமே தெரியுது. சரிந்தான்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம இப்படி சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு இல்லை ஜேகே அப்படின்றானா. ஆமாம், ரொம்ப நாளாச்சு தான் அப்படின்றானா. இப்போ நம்ம ஜேகே இருக்கான் இல்லையா, சரி நான் குளிக்க போகிறேன். ஜேகே 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 சாப்பிட்டுட்டு உடனே குளிக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே அப்படின்னா. உன்கிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறான். ஏன்டா அப்படி போகிறதுலையே இருக்க என்னை விட்டு. ஆமாம், நான் உன்னை விட்டு போக போகிறேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறான். வீக்கு கஷ்டமாக இருக்குது. இவன் எப்படா வருவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் வரவே இல்லை. நைட் ஆகிடுதா, தூங்கிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. மூவி தான் அந்த பிளேட்லாம் இருக்கு இல்லையா, அதை வாஷ் பண்ணிகிட்ருக்கான். என்னடா இது காலங்காத்தாலே சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஜேகே எழுந்து வந்து பார்க்குறான். வி தான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கானா. ஜேகேக்கு பார்க்க பார்க்க சிரிப்பு வருது. ஏன்னா வி இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கவே மாட்டானா. ஜேகேக்காக பண்ணுறது அவனுக்கு பிடிச்சிருக்கு. சிரிச்சிட்டு நீ இந்த மாதிரி வேலைலாம் பார்க்க மாட்டல்ல அப்படின்றானா. என்ன பண்ணுறது, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒய்ஃப்காக இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும் அப்படின்றானா. யார் ஒய்ஃபு, ஆமாம் யார் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்றானா. உனக்கு எனக்கும் தான், நீ தான் என் ஒய்ஃபு அப்படின்றானா. அப்படியா, ஒய்ஃப்னா இன்னும் என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாத்திரம் இருக்குது, அதை தூக்கி அப்படியே மேலே தூக்கி போட்டுறானா. வீக்கு ஐயோ வலிக்குது, ஏன் ஜேகே இப்படி பண்ணுறேன்னு கேட்குறானா. அதான் ஒய்ஃப்னா இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறானா. இல்லை இல்லை வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வி ஓடிட்டுருக்கான். பின்னாடியே ஜேகேவை துரத்திட்டு இருக்கானா. 2 பேரும் அப்படியே ஸ்டன் ஆகிற இடத்துல நிற்கிறாங்க. பார்த்தா அவங்க 2 பேர்த்தோட சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது. அதை 2 பேருமே அழகாக பார்த்துட்ருக்காங்களா சிரிச்சு. நம்ம சின்ன வயசில் ஒன்றா இருந்திருக்கோம்ல, அப்போ எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அப்படின்றானா.
வி தான் சொல்கிறான், ஆமாம் ஒரு சிலர் நம்ம லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி நிறைய சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் எப்போ வந்தாங்களோ அப்போவே நம்ம சந்தோஷம்லாம் போயிடுச்சு, நம்மளை பிரிச்சுட்டாங்க அப்படின்றானா. அப்படியா? அப்படிங்களா சார் அப்படின்றானா. ஐயோ இதுக்கு மேலே பேசாத செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி இழுத்து வி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆர்மிஸ் இந்த ஹாப்பி எண்டிங்கோட ட்வின்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ்டு மேரேஜ் நம்ம டேக் குக் பி ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.